ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் நம்முடைய தியானத்திற்காக 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின் பின்பகுதியை நாம் வாசிப்போம். சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டு விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இந்த கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசி ஆகிய அசரியா என்பவர் யூதா மன்னரிடத்திலே வந்து சொன்ன வார்த்தைகள். அந்த நாளிலே அவர்களுடைய நாட்டிலே சமாதானம் இல்லாத சூழ்நிலை, எங்கு பார்த்தாலும் யுத்தங்கள், எங்கு பார்த்தாலும் ஜாதிகளுக்கும் சண்டைகள், வெறிகள், கொலைகள், கோபங்கள் என்று சமுதாயம் முழுவதும் பாதிக்கப்பட்ட நிலையிலே இருந்தது. தீர்க்கதரிசியின் இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே ஜனங்கள், நாம் படிக்கிறோம் 2 நாளாகமம் 15:2 ஆண்டவரிடத்திலே திரும்பினார்கள் என்று படிக்கிறோம். தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின பொழுது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். வேத வாக்கியங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது, ஆண்டவரை மறந்திருக்கும் பொழுது அவர்களை தேற்றி தம்மை தேடும்படியாக தேவன் தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளும் நெருக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு நேராக அதே நோக்கத்தோடு கடந்து வருகிறது. உபத்திரவப்பட்ட அந்த மக்கள் கர்த்தரை தேடின உடனே ஆண்டவர் அதை அறிந்து மீண்டும் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். ஓதேது என்ற தீர்க்கதரிசி ஆசா மன்னனிடம் சொல்லுகிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கைகளை நீங்கள் நெகிழ விடாதிருங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற அரசனாகிய ஆசா இந்த 2 தீர்க்கதரிசிகளின் சத்தங்களை கேட்ட உடனே திடன் அடைந்து யூதா பென்யமீன் தேசத்தில் உள்ள ஜனங்களை கூட்டி கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டியதின் அவசியத்தையும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடுவதின் முக்கியத்துவத்தையும் ஆசா மக்களுக்கு தெரிவித்தான். ஜனங்கள் அதற்கு கீழ்ப்படிந்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்கிறார் என்கிற நம்பிக்கை வந்த உடனே முழு இருதயத்தோடும் ஆண்டவரை தேடி அவருக்கு பலியிட்டு அவரை உயர்த்தினார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அந்த நாட்களிலே கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்களுடைய காலங்களிலே யுத்தத்தை வரவிடாதபடிக்கு சுற்றுப்புறத்தார் மத்தியிலே ஒரு அமைதலை கட்டளையிட்டார். வேதம் நமக்கு சொல்லுகிறது, 25 ஆண்டுகள் இப்படியாக யுத்தம் இல்லாமல் இருந்தது என்று படிக்கிறோம். எவ்வளவு பெரிய அற்புதம்! ஆகவே ஆசா திடன் கொண்டு கர்த்தருக்குரிய ஆராதனைகளையும் கர்த்தருக்குரிய ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் தொடர்ந்து அவர் நிறைவேற்றி கொண்டிருந்தபடியினால அந்த நாட்டிலே ஒரு வளர்ச்சி காணப்பட்டது. அவர் எழுந்து பட்டணங்களையும் தேசங்களையும் அவர் கட்டினார் என்று பார்க்கிறோம். வளர்ச்சி காணப்பட்டது. அந்த மக்களின் வாழ்க்கையிலே ஒரு சமாதானமும் உயர்வும் ஏற்பட்டது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாமும் நெருக்கத்தின் காலங்களிலே கர்த்தரை தேட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். சில வேளைகளிலே கர்த்தரை தேடும்படியாகவே தேவன் தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்குள்ளே நெருக்கங்களை அனுப்புகிறார். அவரை விட்டு நாம் எங்கே போவோம்? நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் கூட யுத்தங்களை போன்ற போராட்டங்கள் இன்று காணப்படலாம். தாவீது சொல்லுகிறார், நெருக்கத்திலே நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், எல்லா நெருக்கங்களுக்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிப மகனே, வாலிப மகளே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலிருந்தும் காணப்படுகிற எல்லா நெருக்கங்களையும் நீக்கி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த மாதத்தின் முதல் தேதியிலே இந்த நற்செய்தி உங்களை நோக்கி வருகிறது. பிரசங்கியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் இப்படி படிக்கிறோம். அருமையான வாலிபனே, உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் சரீரத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. எல்லாம் மாயை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த உலகத்தின் மாயைகளிலே சிக்கிக்கொண்டு சாத்தானின் தந்திரங்களை அறியாதபடி உலகத்தின் சிற்றின்பங்களிலும் வீணான நேர போக்கிலும் காலத்தை நாம் செலவழித்துக் கொண்டிருப்போம். ஆனால் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த உன்னத திட்டங்களை நம் வாழ்க்கையில் காண முடியாமல் போய்விட நேரிடும். அருமையான வாலிப பிள்ளைகளே, ஆண்டவர் என்று உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் இருதயத்திலிருந்து கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் விசாரிக்கிறபடியினாலே அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் சொல்லுகிற நீதியின் பாதையிலே வேத வசனங்களை கற்றுக்கொண்டு நீதியோடும் நியாயத்தோடும் நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை அவர் உயர்த்துவார். உங்கள் தாளந்துகள் பயன்படுத்தப்படும். வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. குடும்பங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமான பாத்திரமாக மாறுவீர்கள். நெருக்கத்திலே கர்த்தரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு செவி கொடுத்து எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். ஆம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள அவரை தேடுவோம். அவர் வெளிப்படுவார். அவர் நம்மை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் நெருக்கப்பட்ட ஜனங்களுக்கு நீர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறீரப்பா. இதோ நாங்கள் படித்த பழைய ஏற்பாட்டு வரலாற்று நிகழ்ச்சியிலே அந்த ஜனங்கள் தங்கள் நெருக்கங்கள் நீங்கி சுகமடைந்தார்கள் அப்பா. நீர் அவர்களுக்கு வெளிப்பட்டீர், அவர்களை ஆசீர்வதித்தீர். தேசம் அமைதலாய் காணப்பட்டது என்று வாசிக்கிறோம். அதே போல தகப்பனே, எங்கள் வாழ்க்கையிலே காணப்படும் நெருக்கங்களையும் யுத்தங்களையும் சாத்தானின் சோதனைகளையும் வேதனைகளையும் நாங்கள் விடுபட்டு வெளிவர கிருபை செய்வீராக. உம்மை தேடும்படியான ஞானத்தையும் சமயத்தையும் எங்களுக்கு கட்டளையிடுவீராக. நெருக்கத்தில் தேடினவர்களுக்கு மகா பெரிய விடுதலை உண்டானது போல என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு வாலிப மகனுக்கும் மகளுக்கும் விடுதலையும் சமாதானமும் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் கிருபையும் உண்டாவதாக தகப்பனே. உடைய திரு கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசப்பா மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.